வெல்கம் யூ ஆல் டு கருட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைனிக் சிக்ஸ்த் ஸ்டூடெண்ட் மாவிஷ் அமர்நாத் ஜி. அவர் ஃபுல் நேம் தான் சொல்லுவார், ஸோ அதனால் நானும் ஃபுல் நேமே சொல்கிறேன். மாவிஷ் அமர்நாத் ஜி ஃப்ரம் சேலம். ஹி பிலாங்ஸ் டு எஸ்எஸ்வி ஸ்கூல் இன் குட்டப்பட்டி. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பையன். ஹி ஹஸ் கிராக்ட் சைனிக் எக்ஸாம் வித் அ ஸ்கோர் ஆஃப் 260 அவுட் ஆஃப் 300, விச் இஸ் a வெரி குட் ஸ்கோர். ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பார், ஆனால் எங்கே செய்யணுமோ அங்கே கரெக்டாக செஞ்சுட்டாரு. சரி, ஓகே மாவிஷ், உங்களோட Yes, ஃபஸ்ட்டு sir. நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்க விஷயம் வந்து என்னென்னா, இந்த ரிசல்ட்டு இதெல்லாம் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குல்ல, ரிசல்ட்டு அலாட்மெண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ Sir, உங்களுக்கு இந்த ஸ்கூல் அலாட்டட் அப்படின்னு கேட்ட உடனேவே வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? அமராவதி நகர் sir, அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஹாப்பினஸோட பீக்ல போய் நின்ன மாதிரி இருந்துச்சு சார். ஹாப்பினஸோட என்ன இத்தனை டைம், நாள் அப்போ என்ன பண்ண பண்ணிட்டு இருந்தா அப்போ? டக்குன்னு எப்போ? கரெக்டா இங்க ஷெட்யூல் போட்டாங்கல்ல சார். ஆ. மார்னிங் 8 o'clock 26 ம். ஜூன் 2025 இங்க ஷெட்யூல் போட்டாங்கல்ல சார். ஓகே, அப்பயே ரெடியாக தான் அப்ப இருந்தீங்க. கரெக்ட், அப்போ ஒரு தனியா தனியா ஒரு பிளேஸ்ல போய் நின்னுட்டு நெட் கிடைக்க பிளேஸ்ல போய் நின்னுக்கிட்டோம் சார். அப்ப எங்களுக்கு சரியா நெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்டோட அம்மா தான் கால் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க. நீங்க கிடைச்சிச்சா இல்லையான்னு கால் பண்ண கேட்டாங்க. எங்களுக்கு நெட் கிடைக்கலன்னு நாங்க சொன்னோம். அது வந்து அவங்களே பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க சார். ஓகே, அப்ப கேட்ட உடனே ஹாப்பினஸ் பீக்ல நின்னுட்டு இருந்தேன் சார். யார்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணீங்க? சார் எங்க அம்மா தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஓகே, ஓகே, ஓகே. மேம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் அலாட்மெண்ட்? சார் நீங்கள் சொல்லுங்கள். அலாட் ஆயிடுச்சு, ஏன்னா ரிசல்ட்டு மார்க் வருது வந்து ஓகே, நல்ல ஸ்கோர் எங்களுக்கும் தெரியும். ஓகே, நல்ல ஸ்கோர் தான் அது, ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் டவுட்ஃபுல்லாகவே இருந்தோம். ஸோ அதனால் ஆமாங்க அலாட்டட் சார். அப்படின்னு வந்தது பெரிய விஷயம். வெரி ஃபியூ, ரொம்ப ரொம்ப ஃபியூ கேண்டிடேட்ஸ் தான் அதுக்கு வந்திருக்கு. ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் சார்? மேம் ரெண்டு பேரும் சொல்லுங்கள். சரி, எனக்கு எப்படின்னா அங்கே போன் பண்ணி சொன்ன உடனே அப்படியே அழுகைய வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆயிடுவோமோ அப்படிங்கிற சந்தோஷமா சார் சொன்னாரு. கன்ஃபார்மா இருக்குங்க மேம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே. அப்புறம் எனக்கு ஆனாலும் டவுட்டாவே இருந்தது, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து அமராவதி நகர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபிரஜன் அம்மா தாங்க சார் சொன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு. ஓகே, ஓகே, அப்புறம் ஓகே. சொன்ன உடனே அப்படியே அப்ப அழுகையா எனக்கு வந்தது. சரி, என்ன நம்மளுக்கு பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சூப்பர். சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு டே மாவி ஜெயிச்சுட்ட மாறா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. புரியுது, புரியுது, எனக்கு கண்ணு முன்னாடி வருது. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பா. சார், இந்த சக்சஸ்க்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் கிரெடிட். ரெண்டாவது தேங்க்ஸ் டு யூ சார். தேங்க்ஸ் டு தேங்க்யூ, தேங்க்யூ சார். கருப்பா. தேங்க்யூ சார், இதுல தேங்க்யூ. வந்து பெருசா என்னுடைய பாட்டு இல்லைனாலும் அம்மாவும் மகனும் தான் இது ரொம்ப இல்லை ஆர்டர் சார், பண்ணாங்க. மோஸ்ட்டாக டேடிஸ் எல்லாமே சைலண்ட் சப்போர்ட்டர்ஸ் தான். ஃபீல்டு இருக்கிறது அம்மா ஆமா தான் வைங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாங்க. பேக்ரவுண்டில் வந்து ஒரு செக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்தாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 days ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. ஓகே. அப்புறம் இதை வந்து அப்புறமா தான் சொன்னாங்க, சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூல் டவுன் ஆனாங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ரைட். ஓகே மாவிஷ், உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி தான். ஓகேவா? ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ ஓகே. உங்களை வந்து இந்த இந்த ப்ரிப்பரேஷன் பார்ட் இருக்குல்ல, இந்த மேக்ஸ், இன்டெலிஜென்ஸ், ஜிகே எல்லாம் இருக்கு இல்லையா, எந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கும் போதோ இல்லை கிளாஸ் இருக்கும் போது எக்ஸைட் ஆவீங்க? அப்பாடா, இன்னைக்கு இந்த சார் கிளாஸ் எல்லா அப்படி. சார் நடத்தும் போது நீங்க எக்ஸைட் ஆகும் சார். பொதுவாலாம் பதில் சொல்லக்கூடாது. நான் மாட்டி விட போகிறேன்னு சொல்லிட்டேன் உடனே. பொதுவாலாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக இதுதான் சார் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சார் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சார் நீங்க பண்ற காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, அப்போ நீ காமெடிக்காக தானே கிளாஸ் வருவீடா? ஓகே. சார் நீங்க காமெடி சொல்லி தருவீங்க சார். ஓகே, ஓகே சார், அப்போ இன்டெலிஜென்ஸே வச்சுக்கலாமா? சார் ஓகே சார். இப்போ நீ சைனிக் ஸ்கூலுக்குள்ளே கண்டிப்பாக போக போகிற, யூ ஆர் ஃபிட்டு, மெடிக்கல்ஸ் எல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை, சரியா? ஸோ இப்போ சைனிக் ஸ்கூலில் சார் வந்து இஃப் யூ ஆர் இப்போ வந்து ஸ்கூல் வந்து உன்னை ஒரு அத்லெட்டிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வெயி, ஓகேவா? ஓகே ஒரு சார். அத்லெட்டிக்ஸில் யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசென்ட் த ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் எந்த அத்லெட்டிக்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க? இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க சைனிக் ஸ்கூல்லேயே. எந்த அத்லெட்டிக் விஷயத்தை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க ஸ்கூலுக்குள்ளே? சார் ஸ்பிரிண்டிங் அண்ட் ஹடில்ஸ் சார். ஸ்பிரிண்டிங் அண்ட் ஹடில்ஸ். ஸ்பிரிண்டிங் அண்ட் ஹடில்ஸ். என்னப்பா? ஸ்ப்ரிண்டிங் அண்ட் ஹடில்ஸுங்களா? ஸ்பிரிண்டிங் ஹடில்ஸ். ஓகே, ஓகே, ஹடில்ஸ். எஸ் சார்.
வெரி குட். ஓகே. ஸோ ஹடில்ஸ். ஓகே. ஸோ சைனிக் ஸ்கூலில் யார் இது சைனிக் ஸ்கூலில் இன்சார்ஜ் பிரின்சிபல் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் தெர் இஸ் அன் அத்லெட் கம்மிங் இன் ஸ்ப்ரிண்டிங் அண்ட் ஹடில்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தா அவன் கண்டிப்பாக உன்னை கேட்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து உன்னோட ஜூனியர்ஸ்க்கு வந்து நீ ஒன்று ஹெல்ப் பண்ண போகிற. என்னன்னு பார்த்தோன்னா அதாவது உன்னோட ஜூனியர்ஸ் அடுத்து 26 27 ஓகேவா? நான் படிக்கும் போது இந்த மெத்தட் அப்ளை பண்ணேன், இந்த ட்ரிக் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரிக் சொல்வீங்க? சார் நீங்க போட்டு கூட டைம் டேபிள் வந்து எனக்கு படிக்கிற விஷயத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. ஓகே. ஸோ டைம் டேபிள் ஆஃப் அதுக்கப்புறம் கரூட் ஹெல்ப்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாள் முழுசா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு படிக்கிறது அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெய்லி ரொட்டீன் சார். ஓகே. அது எப்படி நம்ம வீக்லி டைம் டேபிள் சொல்கிறீங்களா இல்லை கடைசியில் மார்க் டெஸ்ட் பண்ணுமே அது சொல்கிறீங்களா? நவம்பர்ல நீங்க அந்த நவம்பர் டெஸ்ட் சீரிஸ்க்கு இது போட்டு வச்சிருப்பீங்களா சார்? ஆமாம். ஆ, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுனா எப்படின்னா சார், நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பீங்கல்ல சார். ஆமாம். ஜிகேனா இந்த நாள்ல இந்த டாபிக்ஸா முடிச்சிடணும், ம். அதெல்லாம் நீங்க தருவீங்களா சார்? ம். அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன ஜிகே ஜிகே டாபிக்ஸ் அதெல்லாம் நீங்க தந்திருக்கீங்களோ ம். அதெல்லாம் எடுத்து ஒரே நாள்ல முடிக்கிறது தான் சார். ஒன் டே ஒன் சப்ஜெக்ட். சூப்பர்ப்பா. ஸோ ஒன் டே ஒன் சப்ஜெக்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கரெக்டா? ஓகே ஃபைன். ஸ்கூல் போயிட்டு வந்தனால அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார். ம். 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 ஏன்னா நான் இந்த இந்த அந்த காலையில மார்னிங் 3:30 அந்த மாதிரி எந்திரிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி என்னால போட முடியுது. கூட ஓகே. நைட்டும் லேட்டா படுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அதனால நான் இதை யூஸ் பண்ணேன்னா மார்னிங் ரெகுலர் டைம், நைட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு ஓகே. சார். ஸோ ஆனா அது நாங்கள் ஈஸியா இருந்துச்சு சார். ரைட் சூப்பர். ஸோ நாங்கள் கரூட் டைம் டேபிளை இந்த வாட்டி இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் சின்ஸ் இட் ஹாஸ் ஹெல்ப் யூ. ஓகேவா? ரைட். ஓகேவா? ஸோ ஓகே சார். கொஞ்சம் ஃபன் கொஷின்ஸாக போவோமா? இந்த ப்ரிப்ரேஷன் ஓகே சார். டைமில் வந்து கொஞ்சம் நம்ம டயர்டாகும் இல்லையா? ஓகேவா? எஸ் அப்போ சார். இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா டயர்டாக ஒரு ஆக்டிங்கை போட்டு மோஸ்ட் அம்மா கிட்ட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கியா? அதில் ஏதாச்சும் உனக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சார் நான் எந்த ஆக்டிங்கும் போட மாட்டேன் சார். நான் உண்மையே டயர்ட் ஆகிடுவேன். நான் டயர்ட் ஆக மாட்டேன் சார். எங்க அம்மா கிட்ட அம்மா கொஞ்சம் வாங்கி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு கேட்டா எங்க அம்மா வாங்கி தருவாங்க சார். ஓகே. அதிகமாக நீ கேட்டது இதை சாக்கா யூஸ் வச்சு? சார் மேல்கிஸ்ட் எனக்கு பிடிச்ச சீஸ் கிராக்கர்ஸ் ஒன்று இருக்கு சார், அதான் ஓகே. சாப்பிடுவேன். ரேபிட் ஃபயர் ஒன்று விளையாடுவோமா? டக்கு டக்குன்னு சொல்லணும். அதாவதுன்னா நான் வந்து ஒரு ஒரு ஸ்டாஃப் பேர் சொல்லுவேன். சரியா? 5 பேர் இருக்கும் இல்லையா? ஓகேவா? 5 பேரில் ஒரு பேர் சொல்லுவேன். என்னது 5 டீச்சர்ஸ் சார்? இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஒரே வார்த்தையில் அவங்கள பற்றி டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். டக்குன்னு சொல்லணும். அது பேர் தான் ரேபிட் ஃபயர். ஃபாஸ்ட்டாக சொல்லணும். சரியா? ஓகே. ஓகேவா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் சரவணன் சார். சார் சீரியஸ். சீரியஸ். ஓகே. ரைட். பிரீத்திகா மேம். க்ளோரியஸ். க்ளோரியஸா? க்ளோரியஸ்னா என்ன சொல்ல வரீங்க? சார் அதாவது ரொம்ப ஜாலியா. ஓகே. ஓகே. ரைட். ஓகே. கார்த்தி சார். சார் டேஞ்சரஸ். டேஞ்சர். ரைட். இதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துக்கோ. ரைட். சந்துரு சார். சார் சந்துரு சார் நாலேஜியஸ். நாலேஜ். ஓகே. நாலேஜபிள். ஓகே. ரைட்டு. ஓகே. தியாகு சார். சார் உங்களை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். சரி. அது இந்த ஃப்ளோவில் ஒன்று ஃபேவரட் சொல்லிடுறா. ஆ ஃபேவரட் டீச்சர். ஃபேவரட். ஓகே. ரைட். ஓகே. நான் எடுத்துக்கிறேன். மேம் இந்த இந்த ஜேர்னியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எது மேம்? ஏன்னா மோஸ்ட்டாக மதர்ஸ் தான், நான் பார்த்த வரைக்கும் மதர்ஸ் தான். அப்பாங்கெல்லாம் வந்து ஓகே, அப்பாங்கெல்லாம் வந்து பேக் அண்ட் சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. அந்த இறங்கி வந்து இந்த பசங்க அடங்க மாட்டாங்க. அப்பாக்கெல்லாம் அப்பா பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அம்மானா கொஞ்சம் மிரட்டுவாங்க திட்டுவாங்கன்னு சொல்லி உக்காந்துருவானுங்க. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவனா டீல் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு? சார் இவன்ட்டு புஷ் பண்ற மாதிரி இருந்ததுங்க சார். ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் டேலண்ட் இருந்தாலும் ஒரு லெசன் எடுத்தா அப்சர்வ் பண்ணி அதை வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுற பர்சன் சார் மவிஷ். ஓகே. ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே நம்ம அதுல இன்வால்வ் ஆகி படிச்சு அப்படியே கொண்டு போய் பிரிண்ட் அடிக்கிற மாதிரி எழுதுற பர்சன் கிடையாது மவிஷ். ஓகே. அப்புறம் இவன் வந்து நம்ம ஜெயிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா நம்ம ஒரு ஆபீஸ் கேட்டகரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்ட்ல இருந்தாலும் அப்பப்ப அதெல்லாம் மறந்துட்டு விளையாட அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஹேபிட்ல அதெல்லாம் மறந்துட்டு
அப்படியே படிக்க டிவி பார்க்கலாமோ இல்ல விளையாடலாமோ இல்ல எல்லாம் சாப்பிடுறாங்க நாமளும் போய் நல்லா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே பண்ணிட்டு இருப்பான். அவனை பொழுதுனிக்கும் படிடா 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 ஒரு நாளைக்கு எப்படியோ 100 டைம்ஸ் சொல்லிடுவாங்க சார். அதுக்கு மேல இருந்தாலும் கம்மியா இருக்காது. உட்கார வைக்கிறது உங்களுக்கு அப்புறம் கஷ்டமா படி இருந்துச்சு. அந்த ஹேபிட் அவங்ககிட்ட இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அந்த ப்ளே டைம் எப்படி அதுதான் மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு தப்பா இருந்தது. ஓகே. இவரை உட்கார வைக்கிறதே கஷ்டமா இருக்கும்போது, இப்போ அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த ப்ளே டைம் அவங்க விளையாடணும் அப்படின்ற விஷயமும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து எஸ் இப்போ சார். இவர் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டை பண்ணுறதை விட இந்த 1.5 வருஷம் வந்து he has done சம்திங் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. 11 தான் சார் படிச்சிருக்கான். அதுதான் மேம். அந்த வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸை விட வெளியே தெருவில் இருக்கிற பசங்களை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி பண்ணுறாரு இல்லைங்களா? எல்லாரும் அவங்களா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நீ இப்ப கஷ்டப்பட்ட அவங்க ஜாலியா இருக்கும் போது நீ கஷ்டம் இப்ப பட்ட அப்படின்னா நீ பின்னாடி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்பா கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ற மாதிரி பாப்பான். அப்படியே அப்படியே திரு திரு முடிப்பான். அவருமே சரி ஓகே படிக்கிறேன் என்ன பண்ற படிக்கிற சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவங்க வயசுக்கு அது புரியறதும் கஷ்டம் இல்லை மேம். ஃப்யூச்சரு கண்டிப்பா சார். வேலை இப்ப அப்படின்னு துரு புரியறது துருன்னே கஷ்டம். இருப்பான். அதுதான் ரியல் சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். ஓகே. ஆஃப்டர் இப்போ இந்த கருடோட முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் புதுசாக டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணிடுவோம், ஒரு ஸ்கெடியூலை கிரியேட் பண்ணிடுவோம். இந்த ஸ்கெடியூலுக்குள்ளே பசங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னாலே சக்ஸஸ்க்கு வந்துருவாங்க அப்படின்றது வந்து இப்போ ஆக்சுவலாக மாவிஷே சொன்னார். டைம் டேபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆமாங்க ஸோ இப்போ இப்போ உங்களோட ஃபீட்பேக்கே நான் கேட்குறேன். இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இன்னும் என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தா பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அ பேரண்டா? ஓகேங்க சார். எந்த ரிமார்க்குமே எந்த பிளாக் கமெண்ட்டும் என்னால சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு பெஸ்டா கிடைச்சது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். சார் சொல்லுப்பா. சார் விக்னேஷ் சார் வந்து ஒரு ப்ராசஸ் சொன்னார் சார். கேன் ஓகே சார். விக்னேஷ் நோட்ன்ட்டு. சாரை விட்டேனா? சொல்லுப்பா. விக்னேஷ் சார் பற்றி சொல்லுங்கள். கரெக்டிவ் ஆக்ஷன் நோட். என்னப்பா? கரெக்டிவ் ஆக்ஷன் நோட்னு ஒன்று கரெக்டிவ் சொன்னாரு ஆக்ஷன் சார். நோட்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பரவாயில்ல. மீதி பேர் உன்னோட ஜூனியர்ஸ் பார்ப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போடாதான் சார் என்னோட பெஸ்ட் டிராபேக்காவே இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தேங்க சார். நான் மார்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஓகே என்னென்ன தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்தே எழுதி வச்சுட்டு வாங்க. அப்ப ஓகே தப்பு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சரி பண்ணிக்கும் போது லாஸ்ட் நம்மளுக்கு போக போக நவம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஈஸி. அதுக்குள்ளேயே நம்ம வந்து தப்ப திருத்திடுவோம். என்ன ஓகே தப்பு பண்றோம்னு அதை எழுதி வச்சுக்க சொன்னாங்க சார். ஓகே. அது அதுக்கும் தனியாக நவம்பர்ல நோட் நீங்க இருந்துச்சா? சொல்றதுனால அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஈஸியா இருந்தது. ஓகே 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 கொஞ்சம் ஓகே முன்னாடியே அதை பண்ணிடுங்க சார். ஓகே 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 மேம். ஸோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே மேம். ஸோ மார்க் டெஸ்ட்டோட கொஷின்ஸ் கொஞ்சம் தேடும் போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்க் டெஸ்ட் வந்து இந்த ரேங்கிங் நாங்கள் ஒன்று பண்ணுவோம்ல, எவ்ரி மண்டே வந்து ஒரு ஒரு ரேங்கிங் ஒன்று கொடுப்போம்ல, அது ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறதே வேணும்னே தான். ஒரு சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா தான் பண்ணுறது. அது ஒர்க் ஆச்சுங்களா? கண்டிப்பாங்க சார். சார் நான் ஃபியூரியஸா இருப்பேன் சார் நிறைய வாட்டி. ஃபியூரிஸ் ஆயிடுவீங்க. திட்டுவாங்களே அப்படின்னு இருப்பாங்க. நான் இப்ப கிட்டத்தட்ட கிரேசியா இருப்பேன் சார். ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். சூப்பர். ஆக்சுவலாக ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு வரல யோசிச்சு யோசிச்சு நான் எல்லாம் படிச்சுட்டேன். ஐயோ என்னால ஃபர்ஸ்ட் வர முடியல. 10க்குள்ள நாங்க ஒரு 10 5க்குள்ள சரி மவிஷ் இருக்கானா நம்ம அவ்வளவு படிச்சிருக்கோமா இன்னும் ஒர்க் போடணுமா அப்படின்னு ஓகே சொல்லிட்டு பார்ப்பாங்க சார். அப்படி பார்க்கும்போது அப்ப நம்ம 5 10 மேக்ஸிமம் வந்துருவாங்க சார். அப்படி இல்ல 5க்குள்ள நம்ம எதிர்பார்த்தது இல்ல அப்படின்னா அப்ப இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படி மத்த பசங்களே எடுக்கும் போது நாம இன்னும் என்ன பெட்டரா பண்ணணும் அப்படின்னா இன்னும் நம்ம என்ன எவ்வளவு இது ஓரியன்டா நம்ம தேடி தேடி படிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க சார். ஓகே ஓகே மேம். சூப்பர் மேம். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் வேலை செஞ்சிருக்கு. ஸோ மாவிஷ் ஆமா வந்து ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் நீங்க ஆகிருக்கு. ஸோ டவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். எஸ் மேம். ஸோ அதர் பேரண்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம சொல்ல வேண்டியது அதுதான் மேம். இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸி இல்லை ஆக்சுவலாக. அந்த பின்னாடி வந்து அந்த ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயம் அப்படின்றது கூட இது ஒரு நான் டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லுவேன். நான் எந்த பேரண்ட் கிட்ட பர்சனலாக பேசும்போதும் கூட இது ஒரு 5 டீச்சர்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க, ப்ளஸ் விக்னேஸ்வர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா கூட இது வந்து ஒரு பேரண்ட் டீச்சர்ஸோட டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆன்லைன் கிளாஸில் இந்த மேஜிக் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு 5 பேரும் மாவிஷ்காக வேலை செய்கிறோம். வீட்டில் வந்து ஸ்பெஷல் டு யூ. அவர் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், அவரோட ஹெல்த் வந்து நீங்கள் தான் ஹெல்த் நீங்கள் உங்களை விட வேறு யாரும் பெட்டராக பார்த்துக்க முடியாது. உங்கள் சொல்கிற பேச்சை விட அவர் யார் சொல்கிற பேச்சும் அவர் கேட்க போகிறது கிடையாது. ஸோ வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் பசங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஒரு காம்படிஷன் எக்ஸாம் கிட்டத்தட்ட இந்த இதே ப்ரிப்பரேஷன் தான் வந்து இப்போ வளரும் போது அவங்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கோ அப்ளை பண்ண போகிறாங்க.
ஸோ அந்த ஒரு டீம் ஒர்க் தான் வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ்க்கு ரீசனே தவிர இது முழு கிரெடிட் வந்து நாங்கள் எடுத்துக்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப தப்பாக போயிடும் அது. ஸோ அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 50% வந்து நாங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அவங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது வந்து ரொம்ப உண்மை. ஸோ மாவிஷ், உங்களோட ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம் என்ன? சயின்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டீங்க, இப்போவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் சொல்லி காட்டலாம், நான்லாம் அப்போவே 6th கிளியர் பண்ணி உள்ளே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் சொல்லலாம், உங்கள் அப்பா வயசு ஆனால் கூட சொல்லலாம், சரியா? அடுத்து உங்களோட அடுத்த கட்ட அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? சார், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் த காம்படிட்டிவ் வேர்ல்ட். ஓகே, ரைட்டு. எதுவும் இந்த ஜாப் எல்லாம் இல்லையா? சக்சஸிவ் பர்சன் அப்படின்றத ஒரு இது வச்சுருக்கோம்ல, இந்த சிஇஓ அதெல்லாம் டிஃபைன் பண்ணலன்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணலான்னு இருக்கேன் சார். வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். ஸோ உன்னால் கம்பீட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்குது இப்போ உனக்கு, அடிச்சு பிடிச்ச முட்டி எஸ் சார். மோதலான்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குது இப்போ உனக்கு, ரைட்? ஓகே. ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் கம்பீட்டும் ஸ்கூல், பண்ணலாம், மோனோபோலியாவும் இருக்கலாம் தான் சார் இருக்கேன். ஓகே, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் ஆகிடும் போலயே. இங்கேயே ஒரு லெவல் ஆஃப் காம்படிஷன் தான் போகிறேன். கம்பீட் இன் எவ்ரி திங். உள்ளே போய் ஒரு கிளப்பை விடக்கூடாது, ஒரு கேம்ஸை விடக்கூடாது, ஒரு சப்ஜெக்டை விடக்கூடாது. கம்பீட் இன் எவ்ரி திங், ஓகேவா? அதுக்கான என்விரான்மெண்ட்டை சைனிக் ஸ்கூல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஒரு டஃப்பாக இருக்குது. எல்லாராலையும் உள்ளே சேர முடியல. ஒன்லி பீப்புள், எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த காம்படேட்டிவ் மைண்ட் செட் இருக்கோ, எக்ஸல் ஆகிறானோ அவன் மட்டும் தான் உள்ளே போகிறான், ஓகேவா? ரைட். இப்போது அடுத்த வர ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, சில பேர் அன்மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, ஓகேவா? இப்போவும் அளவுக்கு காம்படிட்டிவ் அவங்களுக்கு இருக்காது இல்லை, இன்னும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்ல, சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சார், ஸ்டார்டிங்ல நானும் அப்படிதான் சார் இருந்தேன். ஓகே, நீங்க ஒரு வாட்டி கருடோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க படிச்சிருப்பீங்க, படிச்சு மண்டையிலயும் வச்சிருப்பீங்க. ஒரு வாட்டி நீங்க உங்க ரிசல்ட்ஸ பாத்துட்டீங்கன்னா, ஏன் நம்ம நல்லா தானே படிச்சோம், ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. அவங்கதான் நர்வஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால போக போக ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல இருந்து கூட நீங்க ரேங்க் நெக்ஸ்ட்க்கு போடுவீங்க. ம் ம் ஓகே. அப்ப வந்து அப்ப இங்க கண்டிப்பா ஒரு ஃபியூரியஸான லெவலுக்கு போய் அவங்க நல்லா படிப்பாங்க சார். ஓகே. படிக்கிறது மட்டும் இல்ல சார், அவங்க எல்லாத்துலயுமே பெஸ்டா பண்ணுவாங்க மத் ம் அவங்க காம்படிஷன்ல. ஓகே. மாவிஷ், உங்கள் ஸ்கூலில் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? இது ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று சொல்லியிருப்பானுங்க, நீ கிளியர் பண்ண அப்புறம் ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல? சார், நான் கிளியர் பண்ணிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேர்வெல் அன்னைக்கு தான் சொல்லுவேன். ஃபேர்வெல்? என்னைக்கு ஃபேர்வெல்? சார், நான் மெடிக்கல்ஸ் முடிச்சு ஃபீஸ் கட்டி எப்ப என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க போறேன்னு அன்னைக்கு தான் ஃபேர்வெல். சரி, இந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல? சார், அதெல்லாம் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். எனக்கு என்னென்ன வேணுமோ அதை சூப்பர். அனுப்பிச்சு விட்டு. அப்படியா? சூப்பர். ஸ்கூல்ல வேற என்ன? நவம்பர்ல இருந்து ஸ்கூல் போகலைங்க சார். நவம்பர் ஓகே டிசம்பர்ல இருந்து ஜனவரி எக்ஸாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லைங்களா? ஓகே அப்போ ஜனவரினா அப்ப 2 மாசம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டோங்க சார். லீவ் ஓகே கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல. ஓகே. அப்புறம் பரவாயில்ல. ஸோ ஸ்கூல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா சார், லீவ் ஓகே கொடுத்துட்டாங்க. ஓகே அதுக்கப்புறமா அங்க ஷெட்யூல் ஏதாச்சும் எக்ஸாம் இருந்தது அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கு, நீ எக்ஸாம் முடிச்சுட்டு இது உனக்கு டைம் இருக்கு, இது படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறதெல்லாம் வந்து அனுப்பி விட்டாங்க. சார், சூப்பர். நிறைய இங்க எழுதுனது எல்லாத்தையுமே ஒரு வருஷத்துல இங்க நிறைய எழுதிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சென்ட் பண்ணுவாங்க சார். ஓகே. உங்கள் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் கோஆபரேட் பண்ணாங்க. யாராச்சும் மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னா? ஓகே ஓகே மேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லலாம், யாராவது பேரை மென்ஷன் பண்ணணும்னா பண்ணலாம். சார், சார், ஆயிஷா மேம் வந்து என்ன நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ஆயிஷா ஃப்ரெண்ட் மேமா? வம்சி ஹெல்ப் பண்ணா, ஒய்ஏ சர்வீஸ் நல்லாவே கோஆபரேட் பண்ணா, ரித்தீஷ் கோஆபரேட் பண்ணா, ஓகே தயானந்த் கோஆபரேட் பண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு எங்க இன்சார்ஜ் மேம், சிபிஎஸ்சி இன்சார்ஜ் மேம் மணிமேகலை மேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். ஓகே எனக்கு ஓகே. லீவ்லாம் அவங்க தான் சார் தந்தாங்க. நான் மெடிக்கல் சூப்பர். சர்டிஃபிகேட் வாங்கல சார், ஆனாலும் ஓகே எனக்கு அப்பயும் அட்டெண்டன்ஸ் இருக்கணுங்கிறதுனால அவங்க ஓகே. நல்லாவே கோஆபரேட் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர்ப்பா. ரைட். அவங்க அப்போ வந்து என்ன என்கிட்ட சொல்லிட்டாங்க சார், நான் ஆ சைனிக் படிக்கிறேன்ட்டு. ஓகே அப்பெல்லாம் அவங்க அமரன் படம் ஒரு நாள் பார்க்க போயிருக்காங்க சார். ஆ அப்ப அவங்க அமரனை, அதாவது சிவகார்த்திகேயனை எப்ப அமரன் ரோல்ல பார்க்கும் போதெல்லாம் என்னதான் ஞாபகம் வந்துச்சான் சார். சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. அப்போ இது 8 அப்படின்னு பேர் ஒரு டீம் சொன்னாங்க ஒர்க் இல்லை? சார் போகும்போது. சூப்பர் மேம்.
நல்லா இருக்கு, கேட்கவே சூப்பராக இருக்கு, இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ஒரு 8 பேரோட டீம் ஒர்க் இல்லை, ஒரு ஸ்கூலே உள்ள இருக்கு, ஒரு ஸ்கூலே உனக்காக வேலை செஞ்சிருக்கு. வெரி குட். ஸோ ஆக்சுவலாக இப்போ மாவிஷ் மென்ஷன் கண்டிப்பாங்க பண்ணேன். அதான் மாவிஷ் மென்ஷன் பண்ண எல்லா பேருமே வந்து அவுட் ஆஃப் ஃபேமிலியில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக சப்போர்ட் கொடுக்கும்போது மாவிஷோட மைண்ட் செட்டே செம்மையாக இருக்கும். அவனோட பாசிட்டிவ்னஸ்க்கு வந்து அந்த ஒரு மீனிங் புரியுது எனக்கு. ஓகே, ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான், ஏன் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கான். அவன் எனர்ஜியை நான் மேட்ச் பண்ணணும்னா நான் இன்னும் 2 3 ஜோக் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் கிளாஸில். ஸோ வெரி குட். உன்னோட சரௌண்டிங் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக, உன்னோட என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்குது. இப்போ நீ போகிற என்விரான்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ரைட். இதே மாதிரி உன்னோட இந்த இன்டர்வியூ வந்து உன்னோட ஸ்கூலில் எல்லாருமே பார்க்கணும், உன்னோட ஜூனியர்ஸ் பார்க்கணும். இதுக்கு மேலே எங்களோட டீம் ஒன்று இருக்குல்ல, அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்க்கணும். ஓகேவா சார்? நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட ஃபீட்பேக் இல்லை நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனி திங் சார். எனக்கு மைண்ட்ல தோன்றது எல்லாமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது மட்டும் தான் நம்மளுக்கு மைண்ட்ல இருக்குங்க சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நாங்களும் ஸ்கூல் சொல்லணும் சார். இதுல பர்டிகுலரா சொல்லணும்னா SSV சரஸ்வதி SSV ஸ்கூல் மேச்சேரி வந்து இவங்க ஸ்கூல் சைடு வந்து ரொம்ப சப்போர்ட்டுங்க சார். இவங்க ஓகே டீச்சர்ஸ் அவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப எனர்ஜியான பையன் ஸ்கூல்லயுமே. ஓகே CBSEல தான் இருந்தாலுமே நல்ல எனர்ஜியான பையன் தான் அவங்க சொல்லுவாங்க சார். ஸ்கூலோட சப்போர்ட் பிளஸ் நீங்க அவங்க அம்மா இவனோட மவிஷோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷார்ட் டைம்ல ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்கான்னா அதுக்கு இந்த உங்களோட பாட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்க ஸ்கூலு உங்க அம்மா இதுதான் நான் சொல்லணும்னா இதுதான் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் எப்படிப்பா ஸ்கூலில் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்களா மாவிஷ்? இப்போ சைனிக் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டீங்க, அங்கே ஒரு புது கேங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும்னு வெய்யே, பட் இங்கேருந்து கிளம்பணும். ஹவு டு யூ ஃபீல்? சார் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் சார். ஏன் சார் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா எல்லாரையுமே மிஸ் பண்ணுவேன் சார். சூப்பர் சூப்பர். சார். நீங்க லாஸ்ட் கிளாஸ்ங்கும் போது யாவு சார் இங்க மட்டும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அழுகுறாங்க சார். அப்படியா? ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். ஓகே. லாஸ்ட் கிளாஸ் ஹைபை சீரிஸ் முடிஞ்ச ஹைபை சீரிஸ் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எல்லா சாருக்கு ஒரு கார்த்திகேயன் சாருக்கு அழுகுறான், அப்புறமே சந்துரு சாரு, எல்லாத்துக்குமே 5 பேத்துக்குமே அழுகுறான். அம்மா இதுக்கு மேல இவங்க எல்லாம் பார்க்க முடியாதா, நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் கூட்டிட்டு போங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். அதுக்குதாங்க சார் அந்த லாஸ்ட் டே கூட்டிட்டு வந்தது அங்க. ஓகே ஓகே ஓகே. சரி வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கூட்டிட்டு எல்லாம் உங்களை பார்த்துட்டு நீங்க உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கருட நான் கத்துக்க வேண்டியது. ரொம்ப டார்ச்சர் பண்ணி குழந்தைங்களை வந்து படிக்க வைக்க முடியாது. ஜாலியா அந்த 1.5 மணி நேரம் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ½ கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பிரேக் விடுறீங்க, அதுக்குள்ள பாட்டு, அதுக்குள்ள ஜாலியா அவங்க மைண்ட் எதுவும் தூங்குற டைமு, அப்புறமே எல்லாம் விளையாடுற டைமு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுல. அப்ப அந்த டைம் எல்லாம் அவங்க எதுவும் வேற கவனத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியேமா கிளாஸ்மா என்னாச்சும் ஒண்ணு மொபைல் இதாயிடுமோ, நம்ம கிளாஸ் எதுவும் கட் ஆக கூடாது, நான் பாக்கணும். அப்ப சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க சொல்லி கொடுக்கறது அப்சர்வ் பண்ணி அவன் கத்துக்கிட்டு அது புரிஞ்சுட்டு படிக்கிறதுதாங்க சார் மகிஷ். சார் நீங்க வந்து ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லி தருவீங்க சார். உங்ககிட்ட இருந்து அந்த 5 பேர்கிட்ட இருந்துமே நான் நிறைய கத்துக்கிட்டேன் சார். எப்படி டீச் பண்ணோம், அவங்க குழந்தைங்களுக்குள்ள போய் குழந்தைங்களா இருந்த அந்த ஏஜுக்கு போய் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அப்படி குழந்தையாவே இருக்கிறதே பிடிச்சிருக்கு மேம். ரொம்ப சீரியஸாக இருந்தா ஆக்சுவலாக கண்டிப்பாங்க சார். ஆமா முடியல அவங்க கூட. ஆமா கரெக்ட் மேம் கரெக்ட் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நாங்கள் இதையும் நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, எந்த ஸ்டைல் ஆஃப் கிளாஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணிக்கிறோம். ஓகே கண்டிப்பாங்க சார். அந்த ஏஜுக்கு போய் அவங்க மாதிரியே மாறி சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே. அவர் ஏதாவது சொல்லணுமா? உங்க தம்பி ஏதாவது சொல்லணுமா? சார் 4th அங்கதான் வர போறாங்க சார். ஓகே, ஆல்வேஸ் வெல்கம் மேம். இப்ப 2nd ஸ்டாண்டர்டுங்க சார். ஓகே மேம். இப்ப 2nd ஸ்டாண்டர்டு. 4th கருடு தான். அவன் கருடுல அவன் சைனிக்குள்ள போறான் போல அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஆனா 4th ஸ்டாண்டர்ட்ல கருடுக்குள்ள வருவான். 4th ஜாலியா படிக்கட்டும். எனக்கு தெரியாதுங்க சார் சைனிக் ஃபுல் நாலேஜ் இல்ல, அத பத்தி யோசிக்கவும் இல்ல. அப்புறம் இது இப்ப ஏப்ரல் வந்து எனக்கு தோணுச்சு இது மாதிரி சைனிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ஸ்டேட்டஸ பார்த்து சரி ஏன் சைனிக்னா என்ன, ஏன் நாம அதுக்குள்ள போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து யூடியூப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல எப்படி சைனிக்னா எப்படி இருக்கும், டிஃபென்ஸ் அதுக்குள்ள டிஃபென்ஸ் உள்ள இதெல்லாம் போய் யூடியூப்ல பார்த்துதாங்க சார் கத்துக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம இந்த இதெல்லாம் ஏன் நம்மளால பண்ண முடியாது, நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண முடியும், ஏன் எல்லாம் நார்த் சைடு இருந்து தான் அந்த இதுக்கு வரணுமா, நம்ம சவுத் சைடு இருந்து நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு வந்துட்டு
எனக்கு அப்புறம் சந்திர சார் கால் பண்ணேன். அவரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து ஓகே மேம் பண்ணிக்கலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஃபீஸ் கட்டி ஒரு 2 3 நாளையில ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறமே இதுக்குள்ள சேர்ந்து ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு எல்லாம் ஆன்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டே தான் உள்ள போனோம். கொரோனா ஓகே, பேட்சிங் சார் அண்டர்ஸ்டுட். மவிஷ். ம் 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 அப்புறம் ஆன்லைன் கொஞ்சம் பயமா இருந்தது. அப்புறம் உள்ள போய் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் முடிச்சு அப்படின்னா சரி இதோட வேற ஒரு பெஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சுங்க சார். அப்புறம் இதுல அப்படியே ஃபுல்லா நீங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்ப இது ஓரியன்டா இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின் பேப்பரு, மார்க் டெஸ்ட், டெஸ்ட் சீரீஸ், ஹைஃபை சீரீஸ் இது எல்லாமும் நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தோம். சொல்றத செய்யறோம், பர்ஃபெக்டா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டியே இருந்தோம். கொண்டுட்டு வந்தோம். அப்புறமே கொஞ்சம் லாஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் கேர்லெஸ் சார் மவிஸ். நம்மளுக்கு எல்லாம் வினய் சார் சொல்லிட்டே இருப்பாரு, டே ஓவர் கான்பிடென்டா, டே ரொம்பலாம் பண்ணாத, சில்லி மிஸ்டேக் பண்ணிடுவேன். கொஞ்சம் நல்லா தெளிவா சம்ஸ்ல உங்ககிட்ட நான் இப்போ இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேங்க சார், ரொம்ப இது போட்டு ஞாபகம் பார்க்க இருக்கு. மாட்டேங்கிறான், மைண்ட் கிளாக்குலேஷனே போடுறான் சொன்னேங்க சார். அப்புறம் அந்த லாஸ்ட் இதுல போட்டு பாரு இதெல்லாம் சொல்லணுங்க சார். அதெல்லாமும் நீங்க சரி அடுத்த தடவை வந்து நான் எல்லாம் போட்டு பார்ப்பேன் சார், போய் தியாகு சார்கிட்ட காமிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க சார். அதெல்லாம் மாத்துறது உங்களால தான் சார். போய் ஐயோ நம்ம சார் நம்ம மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து நிறைய டைம் வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தான். சூப்பர் அப்ப சூப்பர். அதெல்லாம் கொண்டுட்டு வந்தது கருடு தான். அப்புறம் ஓகே. இங்க எனக்கு சின்னவனும் கருடுல தான் சேர்த்த போறேன். அவன் சைனுக்குள்ள போனாலும் எனக்கு போலனாலும் எனக்கு அந்த நாலேஜ் வந்து கருடுல இருந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். தேங்க்யூ மேம், சார் தேங்க்யூ. என் தம்பி கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா சார். என்ன அதட்டி படிக்க வைங்க, அடிச்சு படிக்க வைக்காதீங்க, என் கூட என் கூட ஃப்ரெண்டு மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு எனக்கு அம்மா கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணேன் சார். ஆமாங்க சார், சூப்பர்ப்பா அடி சூப்பர்ப்பா. வாங்கியிருக்கேன் அம்மாவி. அடி திட்டு நல்லாவே பண்ணிருக்கேன். அப்படி என்ன ஓகே பார்த்தா ஓகே. எனிமி பாக்குற மாதிரி தான் இருப்பான். ஐயோ அம்மாவா டார்ச்சல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணா, இவனை அடிச்சு சொல்லி தராதீங்கம்மா அண்ணாக்கு, அவனை அதட்டி சொல்லித்தாங்க, அவன் அவன் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லுங்க என்ன மாதிரி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சார். சூப்பர் மேம், பசங்க சூப்பர் மேம். பரவாயில்ல, எங்கே போனாலும் ஜெயிச்சிருவானுங்க. சூப்பர் மேம். ஓகே மவேஷ், எனிவே நீங்கள் கருடை மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் அ கருட் ஸ்டூடெண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ கருட் ஸ்டூடெண்ட். உங்களோட உங்களோட எல்லா சக்ஸஸையும் லைஃப் லாங் என் கரியர் ஃபுல்லா 2 பேத்தோட லைஃப்லயும் கருட் கண்டிப்பா இருக்கும் சார். ஷோர் மேம், ஷோர். அவங்களுடைய எக்ஸ்ட்ரா அவங்களுடைய கரியர் ஃபுல்லா கருட் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம். ஸோ உங்களோட பசங்களோட சக்ஸஸ் வந்து ஆஃப்டர் பேரண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். அது நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலேயும் பண்ணுவோம். ஸோ அதனால் மாவிஷ் டோன்ட் வரி, ஒன்ஸ் அ கருட் ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ கருட் ஸ்டூடெண்ட். எங்களை மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஸ்கூல்லேருந்து அவங்களும் கண்டிப்பா கால் பண்ணுங்க. கண்டிப்பாக ஷோர் ஷோர் நாங்களே கால் நான் பண்ணுறோம். ஃபோன் எங்களுக்கு பேசுற டைம்ல அப்டேட்லாம் நீங்கள் தான் சொல்லணும் ஸ்கூலுக்குள்ளே நடக்குதுன்ட்டு. ஓகேவா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வித்தின் ஒரு 1 டேலே டக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட ஸ்கெடியூல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேங்க்யூ. அதுவும் இல்லாமல் அவருக்கு ரிஸ்க் ஒன்று எடுத்தீங்க. நேற்று தான் மாவிஸ் சொன்னா, என்ன ஸ்கூலுக்கே அனுப்பல சார். அந்த ரிஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பர் மேம், சீரியஸாக. ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே மேம்.